இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த அருமையான நாளிலே இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி, முதல் வாசகத்திலே ஆணவத்தால் அழிவும், நற்செய்தியிலே தாழ்ச்சியால் மேன்மையும் ஆட்சியும் நாம் பெறுகிறோம் என்கின்ற ஒரு மேலான சிந்தனையைத்தான் இந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த சகோதர சகோதரர்களே, ஆணவம் என்றால் என்ன? ஆணவம் என்பது எனக்கு எல்லாம் தெரியும் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மேன்மையான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லலாம். எனக்கு எல்லாம் தெரியும் என்பது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவனுடைய நம்பிக்கையினுடைய தன்மை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைப்பாடு தான் ஆணவம். அதே போல என்னால் முடியும், என்னால் எல்லா காரியங்களும் எடுத்து செய்ய முடியும் என்பது ஒரு நம்பிக்கை, மனிதனுடைய ஒரு சுய நம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலும் முடியாது என்பதுதான் ஆணவத்தினுடைய உச்சம். இன்றைய முதல் வாசகத்திலே வருகிற வேளையில் அசிரிய நாடு எவ்வளவு ஒரு அந்த ஆணவத்தோடு இருந்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய கரத்தில் நாம் எல்லாமே ஒரு கருவிகள். இன்றைக்கு மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அசிரிய நாடு என்பது யாவே இறைவனின் கையில் இருக்கக்கூடிய ஒரு கோல். எப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கிறார்களோ, தன்னை வணங்காமல் பொய் தெய்வமாகி அந்த பாகாலின் பின்னாடும் அல்லது போலி வழிபாட்டின் பின்னாடும் சென்று தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற பொழுது அவர்களை அடித்து திருத்தக்கூடிய ஒரு கோல் தான் இந்த அசிரிய நாடு. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எங்களால் தான் எல்லாம் முடிந்தது, இதெல்லாம் மாபெரும் வெற்றிகளை பெற முடிந்தது என்று சொன்னால் இதெல்லாம் என்னால் தான் என்கின்ற ஒரு ஆணவத்தினுடைய உச்சத்திலே அந்த அசிரிய நாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லப்படுகிறது. நிறைய உதாரணங்கள். ஒரு கோடாரியால் எரித்த மரத்தை நான் வெட்டுகிறோம் என்று சொன்னால் அது வெட்டுகிறவனுடைய திறமையை பொறுத்துத்தான். அந்த கோடாரி இது எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று சொல்வது அது எவ்வளவு ஒரு அதிலே ஒரு பகுதி, அவ்வளவுதான் ஒரு கருவியாக இருக்கிறதே ஒழிய என்னால் தான் இது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அது இருமாப்பு கொண்டால் அது எப்படி ஒரு முட்டாள்தனமோ அப்படி தான் இந்த அசிரிய நாடினுடைய தன்மையும் இருந்தது. எனவே தான் யாவே இறைவன் அவர்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தில் சொல்கிறார். எனவே ஆணவம் என்பது என்னால் மட்டும், என்னால் தான் என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு வருகிற போது கடவுளுக்கு எதிராக நாம் போகிறோம். அத்தகைய ஒரு மனநிலையை தாம் ஆண்டவர் வன்மையாக கண்டிருக்கிறார். எனவே ஆணவம் நமக்கு அழிவை கொண்டு வருகிறது. இதற்கு எதிர்மாறாக நேரடியான ஒரு புண்ணியம் என்று சொன்னால் தாட்சி. ஆங்காரத்துக்கு எதிரான ஒரு புண்ணியம் தாட்சி. இதுதான் நம் அந்த சின்ன குறிப்பிடத்திலே கூட நாம் படிக்கிறோம். எனவே தாட்சி என்பது எங்கு இருக்கிறது? குழந்தைகளுடைய உள்ளத்திலே. குழந்தைகள் பொதுவாக பெற்றோரை, பெரியவர்களை நம்பியே வாழக்கூடியவர்கள். தங்களுடைய நம்பிக்கை முழுவதும் அவர்கள் மீது இருக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கையில் பெற்றோரை கைப்பிடித்து அவர்கள் அந்த ரோடை, சாலையை கடக்கிறார்களே, அதே போல நம்முடைய வாழ்க்கை பாதையை நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடக்கின்றோம். அவர்தான் என்னை வழி நடத்துகிறார் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இந்த குழந்தைகளுடைய தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். அந்த உள்ளம் இருக்கிற போது ஆண்டவர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார், மாட்சிப்படுத்துகிறார் என்பதை இந்த நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. அதை பார்த்துத்தான் ஆண்டவர் இயேசு கூட தந்தையை போற்றுகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அந்த குழந்தை உள்ளம் என்பது அவ்வளவு ஒரு மேன்மையான பரிசுத்தமான ஒரு உள்ளமாக இருக்கிறது. அதிலே ஆணவம், அகந்தை, இருமாப்பு என்ற எந்த வார்த்தைக்குமே இடமில்லாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கடவுள் உரைகின்ற அந்த இடம் இரண்டு, ஒன்று விண்ணுலகம், மற்றொன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளம். எனவே அந்த தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்ந்து ஆண்டவர்கள் அவருடைய நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மை அடைய, மாட்சி அடைய தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.